Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போடைய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 லைன் வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃபேப்ரிக்ல போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் வந்து டல் கோல்டு கலரில் கிடச்சிச்சுன்னா வாங்கி போடுங்க. ரொம்ப சைனிங்காக இருக்கிறது போட்டிங்கன்னா கருத்து போயிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நம்ம பால் செயின் போட்டுட்டு நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸில் ஒன் சைடு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதில் ஹோல் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம நீடில் உள்ளே போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துட்டு இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் இதுலேருந்து எடுத்துட்டு நம்ம இதை சுற்றிலும் போட்டுக்கலாம். ஆப் சர்க்கிள் வர்றது மாதிரி நம்ம போடணும். போட்டுட்டு ஒரு 3 பீட்ஸ் கடையில் இல்லை 2 பீட்ஸ் கடையில் வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுடலாம். பால் செயின் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுலேயே நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்க, இது வந்து நல்லா சைனிங்காக இருக்குது இந்த பீட்ஸ். இது வந்து கொஞ்சம் டல் கலரில் இருக்குது. இந்த மாதிரி டல் கோல்டில் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கருத்து போகாமல் இருக்கும். நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப சைனிங்காக ஒரு நல்ல பளபளப்பாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பீட்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா சீக்கிரம் கருத்து போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் டல் கோல்டு ஆன்டிக் பீட்ஸுன்னு கேட்டு வாங்கி போடுங்க. உங்களுக்கு வந்து கருத்து போகாமல் நீட்டாக வரும். இப்போ நம்ம வந்து பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். ஃபோல்ட் பண்ணது இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அகலம் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு வளைவு போட்டுக்கலாம். நம்ம இதை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்லீவோட சென்டர் பகுதியில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். கரெக்டாக சென்டர் பகுதியில் வைக்கணும். ஷோல்டருக்கு நேராக இருக்கு இல்லையா, அதில் வச்சுட்டு இந்த சார் பகுதி வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த வளைவுக்கு நேராக ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி நம்ம வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம வளைவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரீன் கலர் ஸ்டோனை சுற்றிலும் பீட்ஸ் போட்டுக்கலாம். பால் செயினை இப்போ இதை சுற்றில நம்ம வந்து இதை மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் போட்டு இங்கே நம்ம லீஃப் போட்டுக்கலாம். இதுலேருந்து ஒரு கொடி வர்றது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த அவுட்லைனில் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். இந்த ஷார்ப் பகுதியில் வந்து நம்ம கட் பண்ணி தான் போடணும். இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேயே நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸும் அது சுற்றிலும் சுகர் பீட்ஸும் இதே லைனில் நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ நம்ம அவுட்லைன்லாம் போட்டுட்டு இதில் வந்து கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். கோல்டு கலர் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நம்ம இங்கே ஸ்டோன் போட்டுட்டு இந்த கிளைகளெல்லாம் வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். லீஃப் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஸ்டோன் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம இந்த ஸ்டோனை சுற்றிலும் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டோனை சுற்றிலும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோனை சுற்றிலும் போட்டு இந்த இது வளைவில் போட்டுக்கலாம். இப்போ கோல்டு கலர் கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இடைவெளியில் நம்ம வந்து ஒரு ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸு. ஒன் சைட் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பீட்ஸ் போடுறேன். மாதிரி பீட்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம இங்கே பால்செயின் போட்டுக்கல, இதுலேயும் சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். 10 பீட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே திரும்ப வந்து நீடில் உள்பக்கம் போடணும். எல்லா பீட்ஸ்லையும் இந்த மாதிரி சுற்றி போட வேண்டாம். 1-2 பீட்ஸில் மட்டும் அங்கங்கே ரொம்ப இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோடனே ரொம்பவே நீட்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒர்க்கு, கிராண்ட் லுக்கில் இருக்குது பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.